ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் தோட்டல். முட்டைக்கோஸ் தோட்டல் எல்லோரும் பண்ணுறது தானே, நம்ம என்ன பெருசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அப்படின்னு நானும் நார்மலாக எப்போதும் மாதிரி தான் மேக் பண்ணியிருந்தேன். பட் என்னென்னா யூகே வந்துட்டு எனக்கு கருவேப்பிலை வாங்குறது பைசா அதிகமாக வந்தது. ஓகே, கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சமையல் பண்ணுறதுங்கிறத யோசித்தேன். ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் எப்படி கட் பண்ணி ஆட் பண்ணால் வேஸ்ட் பண்ணாமல் கருவேப்பிலை முதற்கொண்டு சாப்பிட முடியுங்கிறத யோசித்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மெத்தட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பச்சை மிளகாய் 2 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி இஞ்சியும் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சமாக முட்டைக்கோஸ் ப்ளஸ் கேரட், ஏன்னா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் ஏற விட்டுட்டு 1 டீஸ்பூன் ஆயில், அதில் கடுகு, சின்ன கடுகு ஆட் பண்ணி பொரிய விட்டுட்டேன். கொஞ்சமாக உளுந்தம்பருப்பும் பொரிய விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டோம். அதோட இஞ்சி துண்டுகளையும் ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம். இது 3ஐயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நான் கிளறி விட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் வதங்க விட்டுக்கிறேன். ஏன்னா அதிகமாக வதங்க விட்டாலும் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும்போது நமக்கு முட்டைக்கோஸ் டோட்டல் கலர் இல்லாமல் போயிடும். அப்போ நமக்கு சாப்பிடும்போது அந்த லுக்னஸே போயிடும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 செகண்ட் மட்டும் லைட்டாக கிளறி விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸையும் கேரட்டையும் அதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுட்டேன். அந்த ஆயிலில் பட்டு கிளறணும் அப்படிங்கிறதுக்காக. எப்போதுமே ஆயிலில் பட்டு எந்த ஒரு வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் ஒரு கிளறி விட்டுட்டு அப்புறமா நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அது வதங்கி வேகணும், நமக்கு ஆயில் குறைச்சி தான் விட்டுருக்கோம். இப்போது நான் இந்த சைஸ் கருவேப்பிலை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்படி கட் பண்ணி எடுக்கும் போது கருவேப்பிலையோட பிள்ளைங்க சேர்த்து சாப்பிட்ருவாங்க. கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் இங்கே யூகேயில் உள்ள விலைவாசிக்கு நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எடுத்து மூவ் பண்ணிட்டேன். இப்போது நமக்கு டோட்டல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி ஒரு கிளறிடுங்க. இப்போது நீங்கள் இதே மெத்தட்ஸில் செஞ்சு பாருங்கள் வீட்டில். முட்டைக்கோஸ் டோட்டல் இஞ்சி வாசத்தோட கருவேப்பிலை வாசத்தோட ரொம்ப டேஸ்டியாக எனக்கு அமைஞ்சிருந்தது. வேஸ்ட் ஆகாமையும் எல்லோரும் சாப்பிட்டோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.